அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய பல விவகாரங்கள் வந்து டாக் ஆஃப் த டவுனாக கிரியேட் ஆகிருக்குது. தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப வித்தியாசமாக பண்ணுவார். அதில் இருக்கிற சாதக பாதங்கள் குறித்து ஊடகங்கள் விவாதிப்பாங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக கூட விவாதிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். ஆடு மாடுகளை வச்சு மாடு நடத்துகிறாரு. மனிதர்களோடு மாடு நடத்துவதற்கான தேவை முடிஞ்சு போச்சு. அவர் பேச்சை கேட்பதற்கே கூட ஆட்கள் ரொம்ப குறைவாயிட்டாங்க. ஸோ இதனால் இந்த மாதிரி ஒரு மூவ் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமைன்னு கேட்டாலும் அப்பட்டமான சாதிய நோக்கத்தோட, சாதி வெறி நோக்கத்தோட தான் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து சாதிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கான்செப்டை முன்னெடுத்துருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு புறந்தள்ளிட்டு இதுதான் பிரதானம்னு சொல்கிறாங்க. அது தொடர்ச்சியாக பரப்புரையாகவும் மேற்கொள்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல ஆடு மாடுகளை வைத்து மாநாடுங்கிறதே தவறானது. ஆடு மாடுகளுக்கான மாநாடு இல்லை, ஆடு மாடு அங்கே இருந்துச்சு தானே. நீங்கள் சொன்னது ஆடு மாடுகளை வைத்து மாநாடுன்னு சொன்னீங்க. அது ஆடு மாடுகளை வச்சு மாநாடு கிடையாது. ஆடு மாடுகளுக்காக, ஆடு மாடுகளுடைய பிரதிநிதியாக அந்த குரலில் மாடுகள் பேச முடியாது. அதனால் அதனுடைய பிரதிநிதியாக ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கும், இந்த அதிகாரிகளுக்கும், இந்த ஆட்சியாளர்களுக்கும் அதனுடைய பிரதிநிதியாக சீமான் பேசியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் வட இந்தியா பக்கம் நீங்கள் போயிட்டு வாங்க. தமிழ்நாட்டில் இது ஏற்படுத்திய தாக்கத்தை விட வட இந்திய ஊடகங்கள் இதை பேசும் பொருளாக மாற்றியிருக்கிறது. வட இந்தியாவில் பெரிய பெரிய சாலைகள், அதாவது மாட்டு பண்ணைகள் நடத்தக்கூடிய பெரும் முதலாளிகள், விவசாயிகள், அவங்க யார் இந்த சீமான்,